யாழ் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள், பேருந்து சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதல். விடுதலை புலிகளாலும் ISIS அமைப்பாலும் மகிந்தவிற்கும் நாமலுக்கும் உயிரச்சுறுத்தல். மொட்டு கட்சி வெளியிட்ட தகவல். தலைமறைவான சந்தேக நபர், பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறையினர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது. யாழ் சாவகச்சேரியில் பட்டப்பகலில் துணிகர திருட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்த இனந்தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ் பேருந்து நிலையத்திற்குள் இனந்தெரியாத இருவர் ஹெல்மெட், கத்திரிக்கோல் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்துள்ளனர். இதன்போது காரைநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு நின்ற காப்பாளர், ஏன் தாக்குதல் நடத்துகின்றீர்கள், இது தொடர்பாக காவல்துறைக்கு செல்லலாம் என அவர் கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் இருவரும் காவல்துறை வருவதை பார்த்துவிட்டு பழக்கடைக்கு பின்னால் உள்ள வேலியால் தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பு அரசியல் பழிவாங்கல்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பாதுகாப்பு வழங்குவது ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டமை முறையற்றதொரு செயற்பாடாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாதுகாப்பு ஏதுமின்றி மக்கள் மத்தியில் செல்வதற்கான சூழலை மஹிந்த ராஜபக்ஷ ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ராணுவத்தினர் தமது சொந்த ஊர்களுக்கு சவப்பட்டியில் செல்லும் யுகத்தை மஹிந்த ராஜபக்ஷ முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆகவே அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது ஒவ்வொரு பிரஜைகளினதும் தலையாய கடமையாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் உயிரச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையிலும் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளமை முறையற்றதொரு செயற்பாடாகும். இதனை அரசியல் பழிவாங்கல்களாகவே குறிப்பிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவினரால் சுமார் 4,38,80,000 ரூபாய் பெறுமதியுடைய ஹுஷ் போதைப் பொருள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பில் வசிக்கும் 30 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஆவார். சந்தேக நபரின் பயணப்பையில் இருந்து 4 கிலோகிராம் 388 கிராம் குஷ் போதைப் பொருள் 5 பொதிகளாக தயார் செய்யப்பட்ட நிலையில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் காலை 11 மணியளவில் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை குறித்த நபர் வந்தடைந்தார். சந்தேக நபர் மற்றும் அவர் கொண்டு வந்த ஹுஷ் போதைப் பொருளும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை காவல்துறை பிரிவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்கள் பலவற்றுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் சந்தேக நபரை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களை சம்மாந்துறை காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். சம்மாந்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மை காலமாக மோட்டார் சைக்கிள்கள் அதிகம் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் புலன் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு பிரதான சந்தேக நபரை இனம் கண்டுள்ளனர். அத்துடன் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய கீழ்காணும் குறித்த சந்தேக நபர் பற்றிய தகவல் தெரிந்தால் சம்மாந்துறை காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் குறித்த விடயம் தொடர்பில் தகவல் தருபவரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சம்மாந்துறை காவல் நிலையத்தின் 0662602222 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு குறித்த சந்தேக நபர் பற்றிய தகவல்களை அறிவிக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரசடி வீதி பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் பகல் வேளையில் துணிகர திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது வீட்டில் இருந்த 8 பவுன் நகைகள், 200 கனேடியன் டாலர் மற்றும் 35,000 ரூபாய் இலங்கை பணம் ஆகியன திருடப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.